ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி அப்பாவோட ஸ்பெஷலாக ஒரு முட்டை குழம்பு தான் செய்ய போகிறாரு. த செஃப் இஸ் மை டாடி. செய்ய என்னப்பா குழம்பு வைக்கிறீங்க? முட்டை குழம்பு. அது என்ன முட்டை குழம்புன்னு சொல்லுங்கள். சாதா முட்டை குழம்பு இல்லை, என்ன அதுக்கு பேர்? சாதா முட்டை குழம்பு இல்லை, பாசிப்பயிறு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கரம் மசாலா எல்லாம் போட்டு வேக வச்சு சின்ன வெங்காயம் போட்டு தேங்காய் சேர்த்து முட்டை குழம்பு. சரி, அது எப்படி செய்கிறேன்னு சொல்லி இந்த ப்ராசஸ் தான் பார்க்க போகிறோம். மொதல் ப்ராசஸ் பண்ணிட்டாங்க, நான் லேட்டாக தான் வீடியோ எடுக்கிறேன். அதை என்னென்ன பண்ணியிருக்காங்க சொல்லி காட்டுறேன். இந்த இதுதான் அந்த முட்டை, ஓகேவா? இதில் வந்து பாசிப்பருப்பு வந்து வறுத்துருவீங்களா? ஃபஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா பொடி பண்ணிவிட்டு அண்ட் தென் பிடிங்கம்மா சூடு. அதுக்கப்புறம் அதில் வந்து சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, உப்பு, கரம் மசாலா போட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தில் வச்சு நல்லா வேக வைக்கணும். நம்ம சாதாரணமாக வேக போடல முட்டை பாயில் பண்ண முட்டை வேக வைக்கிறது அளவுக்கு இதை இப்போ கட் பண்ணி பீஸாக எடுக்கணும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். நல்லா இருக்குது. பாசிப்பருப்பு இருக்குல்ல, வறுத்த பாசிப்பருப்பு, அதுவும் இதில் ஆட் பண்ணணும், ஓகேவா? இதில் வந்து பாசிப்பருப்பு போட்டிருக்கோம்ல, தெரியுதா? பாசிப்பருப்பு நல்லா வறுத்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி அது கூட மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இப்போ பாசிப்பருப்புலாம் அடியில் தான் இருக்குது. மேலே வந்துட்டு நம்மளுக்கு காமிச்சு தரேன். ஃப்ளஃபியாக அந்த எக்கோட இது மட்டும் இருக்கும். ஸோ இதை வந்து நல்லா சின்ன சின்னதாக பீஸ் பண்ணிக்கலாம், ஓகே? இதில் வந்து சின்ன வெங்காயம், புதினா, பச்சை மிளகா, எண்ணெய், சோம்பு, காஞ்ச மிளகாப்பா அவ்வளோ போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா வந்து வதக்குற அளவுக்கு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், ஓகேவா? அம்மா வந்துட்டு எல்லோரும் ஆளுக்கு ஒரு ஹெல்ப். அம்மா வந்து தேங்காய் திருவுறாங்க, நான் வந்து எக் கட் பண்ண போகிறேன். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம், ஓகேவா? சின்ன சின்னதாக இந்த அளவுக்கு போதுமாப்பா? சின்ன சின்னதாவா? இதே இருக்கா? தெரியாத தெரிஞ்சுக்கலாம்ல. இதை வந்து அந்த பக்கம் க்யூபாக கட் பண்ணிக்கலாம். ஃபோனை கையில் பிடிச்சிருக்கறனால நான் ஃபோன் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணதை எப்படி காமிக்கிறேன், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம க்யூபாக கட் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இதான் இந்தளவுக்கு சாஃப்டாக குக் ஆகிருக்கும். இந்த அளவுக்கு சாஃப்டாக குக் ஆகிருக்கும். நம்மளுக்கு வந்துட்டு பேக்கில் வந்துட்டு இந்த பீசஸ் மாதிரி இருக்கும், ஓகேவா? சிக்கன் பீஸோட பேக் இது மாதிரி இருக்கும், ஓகே? நல்லா இப்போ ஜூஸியாக வந்துருக்கு. இப்போ லைட்டாக உப்பும் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ தண்ணி ஊற்றணுமாப்பா? போதுமாப்பா? ஸோ இது நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றிருக்கோம். ஸோ நல்லா குக் ஆகட்டும், ஓகேவா? மஞ்சள் நாத்தெல்லாம் போகட்டும். இப்போ இதில் என்னென்னலாம் ஆட் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு இன்ஸ்டன்ட் தான், பெட்டன்னு வச்சுற மாதிரி ஒரு குழம்பு தான். இப்போ இதில் என்னென்ன ஆட் பண்ணணும்? மல்லிப்பொடியாப்பா 1 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, 1.5 டேபிள் ஸ்பூன், ஓகேவா? அப்புறம் மிளகு பொடி, ஓகேவா? மாமா திருடி எடுத்து சாப்பிட்டு போகிறாருமா. மிளகாத்தூள் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக போட்டுக்கோங்க, ஓகேவா? ஸ்பூனோட அளவு ஜாஸ்தி, ஸோ 1.5 டேபிள் ஸ்பூன் வரும். இது சாதாரண ஸ்பூனில் போட்டதாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஓகே? ஸோ காரம் கம்மியாக தான் சாப்பிடுவீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியும், காரம் ஜாஸ்தியாக சாப்பிட்றீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியும் ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக சாப்பிடுவோம், அதனால் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஆட் பண்ணியிருக்கோம். தேங்காய் சூத்தோல்ல, அதனால் காரம் வந்து பேலன்ஸ் ஆகிடும். இப்போ இது கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக வச்சுருங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கணும். இனி நம்ம தேங்காய் ஆட் பண்ணுவோம்ல, 2 பேட்ச் தேங்காய், ஓகேவா? ஒரு பேட்சில் கொஞ்சம் கொஞ்சமாக 2 இது தண்ணியாப்பா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, ஓகே? எந்தளவுக்கு திக்னஸ் வேணும் அதுக்கு? தண்ணி ஊற்றணும். இது வந்து மரத்தில் உள்ள தேங்காய் தான், ஆனால் வந்து உள் கொஞ்சம் கம்மியாக இருக்குது.
ஆனால் தேங்காய் பார்க்கும்போது அவ்வளோ பெருசாக இருக்கும். இதெல்லாம் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். எவ்வளோம்மா தேங்காய் போடணும்? கொஞ்சம் போதுமா? ஓகே, கொஞ்சமாக தேங்காய். இதை நாங்கள் ஸ்டோர் பண்ணிடுவோம் ஃப்ரிட்ஜில். ஃபுல்லாக திருவியாச்சு, நீ ஸ்டோர் பண்ணிடுவோம். அது கொஞ்சமாக போட்டு நம்ம அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். ஓகே, யார் மாற்றி போட சொன்ன விளைவு என்னாச்சுமா? ஃபுல்லாக இங்கெல்லாம் திரிச்சிச்சு. இப்போ செகண்ட் பேட்ச் மாற்றி அரைக்க வேண்டியதாக. அதான் ஸோ நல்லா மையாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. ஓகே, இனி நெக்ஸ்ட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணணும். ஸோ நம்ம குழம்பு வந்து இந்த அளவுக்கு ஆகிருக்கு. நல்லா தெரியுதா? இது காட்டுறேன். நல்லா வந்து கொதி வரட்டும். ஓகேவா? தேங்காய் வந்து நல்லா இந்த பச்சை வாசனைலாம் மிளகாத்தூள்லாம் போட்டோம்ல, அதோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா கொதித்து கொஞ்சம் அளவுக்கு திக்காக வரும். ஸோ அந்தளவுக்கு அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன கேட்டு பண்ணுங்கிறத பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகேவா? இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வரணும். போதுமா? அது கொதிச்சது போதுமா? இப்போது உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, முட்டை பாசிப்பருப்பு அரைச்சி போட்டதெல்லாம் க்யூபாக வெட்டி வச்சுருக்கோம்ல, ஸோ அதை அப்படியே குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதோட சின்ன சைஸ் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இல்லை பெருசாக வேணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நான் எங்களுக்கு ஏற்ற மாதிரி ஓரளவுக்கு க்யூபாக கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எவ்வளோ நேரம் வேகணும்? கொஞ்சம் நேரம் வெந்தால் போதும். இது போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்புறம் நல்லா இறக்கி மல்லித்தூள்லாம் போட்டு மல்லித்தலையெல்லாம் போட்டு கட் பண்ணி இறக்கி சுட சுட சாப்பாடு அப்படி இல்லை சப்பாத்தி தோசைக்கெலாம் செம்மையாக இருக்கும். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகேவா? கமெண்டில்